நெல்லை தாமிரபரணி ஆற்றில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தின் உடற்கூராய்வு அறிக்கையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்து ஆற்றில் வீசிச் சென்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. போலீஸ் தேடுதல் வேட்டையில் குற்றவாளிகள் கொத்தாக சிக்கியது எப்படி? நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கருப்பந்துறை அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் அழுகிய நிலையில் இருந்த உடலை மீட்டனர். அதை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. உயிரிழந்த நபர் குறித்த பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதில் கருப்பந்துறை பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் திங்கட்கிழமை இரவு முதல் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்தான் உயிரிழந்த நபரா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மீட்கப்பட்ட சடலத்தில் 10ற்கு மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்த நிலையில் இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் உடற்கூராய்வு முடிவுக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு நிறைவு பெற்று முதற்கட்ட அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. உடற்கூராய்வில் தலை, தோள்பட்டை உள்ளிட்ட 20ற்கு மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மீட்கப்பட்ட ஆண் சடலம் கொலை செய்யப்பட்ட பின்னர் தண்ணீரில் வீசப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் காணாமல் போன ராஜா என்பவரே உயிரிழந்தவர் என்பதும் போலீசாரால் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் நடந்தது எப்படி, எதற்காக நடந்தது, கொலையாளிகள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரித்ததில் கொலையாளிகள் குறித்த துப்பு கிடைத்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு சந்தியாகு என்கின்ற இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டனர். தற்பொழுது அந்த வழக்கில் தொடர்புடைய சிலர் ஜாமீன் பெற்று வெளியே விட்டனர். அவர்கள் கடந்த திங்கட்கிழமை கருப்பந்துறை தாமிரபரணி ஆற்று பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு குளிக்கச் சென்ற ராஜா சந்தியாகு கொலை குறித்து பேசியிருக்கிறார். இதனால் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்து சென்று மேலும் சிலரை அழைத்து கொண்டு வந்துள்ளனர். அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த அந்த கும்பல் ராஜாவை வெட்டி கொலை செய்துள்ளனர். பின்னர் உடலை ஆற்றில் வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கொலையாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் சிவா, மாரிமுத்து, கரண், ஏசுவா ஆகியோரை வியாழக்கிழமை கைது செய்தனர். மறுநாள் காலை கொலையில் தொடர்புடைய நம்பி, தரன், இசக்கிமுத்து உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர்.